Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பலா விதைகளை வச்சு செய்யக்கூடிய பலாக்கொட்டை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றதான். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எல்லா வகையான ரைஸுக்குமே இது ஒரு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நல்லா சரக்க காஞ்ச பலாக்கொட்டையை நம்ம எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஒரு 2 days வெயிலில் வச்சிங்க அப்படின்னா பலாக்கொட்டை நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்லை வச்சு லைட்டாக இடிச்சிங்க அப்படின்னா பலாக்கொட்டையோட மேல் தோல் தானாக உறிஞ்சு வந்துடும். அந்த தோல் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த பலாக்கொட்டையை மட்டும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 தட்டு தட்டினீங்கனாலே அந்த தோல் உறிஞ்சி நம்மளுக்கு வந்துடும். அந்த தோல் நம்மளுக்கு பயன்படாது. அந்த பலா விதையை மட்டும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பலாக்கொட்டையோட விதையை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அதை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அந்த பலாக்கொட்டை வெந்து வந்துடும். ஒரு விசில் விட்டாலே நம்மளுக்கு பலாக்கொட்டை நல்லா வெந்து கிடச்சிரும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா இந்த தண்ணியை வடிச்சிட்டு பலாக்கொட்டையை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பலாக்கொட்டையை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா பலாக்கொட்டை, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹோம்மேட் சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி வீடியோவை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நம்ம வீட்டிலே செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். மெஷினில் கொடுத்து அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பலாக்கொட்டை நல்ல வாய்வு, அதனால் அது போக்குறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காய பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம சாம்பார் பொடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஒரு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பலாக்கொட்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷர் குக் பண்ணும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி தான் ப்ரெஷர் குக் பண்ணேன். அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்றதுனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். யூஸ்வலி பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை ரொம்ப வாய்வு அண்டு ரொம்ப பித்தமும் அதிகம். அதனால் இது ரொம்ப அதிகப்படியாக சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ இதோட சீசன் கிடைக்கிறப்போ இதை ஒரு வாட்டி செஞ்சு குக் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அடிக்கடி சாப்பிட்றது நம்மளுக்கு உடம்புல தொந்தரவை ஏற்படுத்தும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போயாவது ஒரு நாள் சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒட்டி தான் வரும் பலாக்கொட்டை. அதோட நேச்சரே அதுதான். இப்போது நம்மளுக்கு நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. ரோஸ்ட் ஆகி நல்லா மொறுன்னு நம்மளோட ஆட் பண்ண சாம்பார் பவுடரோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8 to 10 மினிட்ஸ் இதை நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பொரியல் அண்ட் ஃப்ரை ரெசிபீஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.